உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 90வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நம் தொகுப்புரையை திருமதி ஜெயாரவி அவர்கள் வழங்க உள்ளார். திருமதி ஜெயாரவி. வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. இந்த தொகுப்புரைக்கு முன்னாடி ஒரு திருப்புகழ் சொல்லி இதை ஆரம்பிக்கிறாங்க ஐயா. வாதினை அடர்ந்த வேல்விழியர் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே, மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே, ஆதியொடு மந்த மாகி எனலங்கள் ஆறுமுகமென்று தெரியேனே, ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடும் மயில் என்பதறியேனே, நாதமொடுவிந்து வான உடல் கொண்டு நானிலம் மலைந்து திரிவேனே, நாகமணிகின்ற நாத நிலை கொண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே, சோதியுணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து என ஆழ்வாய் சூரன் குலம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே, நாதமும் விந்துவும் சேர்ந்து உருவாக்கிய இவ்வுடலால் உலகமெல்லாம் அலைந்து திரிகின்றேனே, குண்டலினியாக ஓடும் பிராணவாயு அடைகின்ற 6வது நிலையை ஆக்ஞ சக்கரம் ஆகிய ஒளி வீசும் ஞான சதாசிவ நிலையை கண்டு தரிசித்து விருப்புற்று அந்நிலையிலே நின்று நான் தொழவில்லையே, அந்த ஞான ஒளியை உணர்கின்ற வாழ்வே சிவவாழ்வு என்ற உணர்வு. இந்த வரிகள் எல்லாம் ஐயா நீங்க குருவா வந்ததுனால தாங்க ஐயா எங்களுக்கு புரிஞ்சது. இந்த வரிகளும் கண்ணுக்கு தெரிஞ்சதுங்க ஐயா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. தொகுப்புரையை தொடங்குறேங்க. அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் என்னும் சாத்திர நூலினை சைவ பெரியார் திருவளங்க தேசிகரின் உரையின் துணை கொண்டு அறிய முற்பட்டிருக்கிறோம். நூலுக்கான பாயத்தில் விநாயகரை வணங்கி உயிர்க்குயிராய் எங்கும் வியாபகமாய் இருக்கும் பரமசிவனது திருவடியை நினைந்து அத்திருவடியை அடையும் முறைமையை இந்நூலின் வழியை அறியும் ஆசை கொண்டு விளக்குகிறார். பதி முதலிய பொருட்களை அறிய ஆன்ம சிற்சக்திக்கு அறிவை தரும் கருவிகளாவன காண்டல், கருதல், உரை என்னும் பிரமாணங்கள். அபாவம், பொருள், ஒப்பு, ஒழிவு, உண்மை, ஐதீகம், இயல்பு என்ற பிரமாணங்களும் இம்மூன்றில் அடங்கும். 14 சூத்திரங்களை கொண்ட இந்நூலின் முதல் சூத்திரம் கூறுவது பதியுண்மையும் பதி இலக்கணமும். பதியுண்மை உலகம் தோற்ற நாசங்களை உடையது, உள்பொருள் தோன்றும் இல்பொருள் தோன்றாது என்னும் முறைமைப்படி முதற்காரணமான மாயை மற்றும் துணை காரணமான காலம் இவற்றை கொண்டு நிமித்த காரணனாகிய இறைவன் சர்க்காரிய முறைப்படி பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறான். பிரபஞ்சத்தை பதி காரியப்படுத்தும் முறைமை. பரமசிவனது அருளாலே சுத்தமாயையிலிருந்து சூக்குமை வாக்கு முதலிய வாக்குகளால் உயிர்களுக்கு அறிவு உண்டாகும். தூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி முதலிய 4 வாக்குகளாலும் விஞ்ஞானகலர், பிரளயகலர், சகலர் என்னும் 3 வகை உயிர்களுக்கும் விடை ஞானம் உண்டாகும். இந்த ஞானம் நீங்க மெய்ஞானம் வரின் முத்தி உண்டாகும். மேலும் காலம் சடப்பொருள், அது சிவசக்தியால் அதிட்டிக்கப்பட்டு நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்துகிறது. சிவசக்தி நிமித்த காரணமும் காலம் துணை காரணமுமாக தம்முட் பிரிவின்றி நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்துதல் போல முதல்வனும் தனது சத்தியமாகிய இரண்டும் பிரிவின்றி நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும். உயிர்கள் சங்கார காரணனிடத்திலே ஒடுங்கி மீளவும் தோன்றும். முதல்வனது சன்னிதானத்திலே தோற்றம், நிலை, இறுதி என்னும் முத்தொழிலும் நடைபெறினும் அவற்றான் முதல்வன் விகாரியாகான். மேலும் முத்தொழிலும் செய்யும் சுதந்திரம் அவனுக்கே உரியது, அரணுக்கே உரியது. பதியுண்மையின் நிறைவாக அறிவுறுத்தப்படுவது யாதெனின் 5தொழிலும் அருட்செயலே. அதாவது ஒடுக்கம் இளைப்பாற்றலும், தோற்றம் மலபரிபாகம் வரச் செய்தலும், நிலை கண்மத்தை நுகர்வித்து கழிப்பித்தலும், மறைப்பு இருவினையொப்பு வருவித்தலும், அருள் முக்தி கொடுத்தலும் ஆகிய பயனை உடையனவாதலால் 5தொழிலும் அருட்செயலேயாம். இனி பதி இலக்கணம் காண்போம். இன்று 4 பிரிவுகள். முதல்வனது பொது இலக்கணம், சக்தியின் இலக்கணம், சக்தி வடிவத்தின் இலக்கணம், முதல்வனது சிறப்பிலக்கணம். முதல்வனது பொது இலக்கணம். முதல்வன் நின்மலன், முற்றறிவும் முற்று தொழிலும் முற்று முதன்மையும் உடையவன். அருவுருவம், உருவம் என்னும் 3 வடிவங்களும் முதல்வனது தடத்த வடிவங்கள். முதல்வனது திருவுரு அருள் வடிவமாதலால் அவ்வுருவிலே தோன்றும் குணங்கள், கரணங்கள், தொழில்கள், பிரத்யங்க சாங்க உபாயங்கள் யாவும் அருள் வடிவேயாம்.
இவையெல்லாம் தன் பொருட்டாகாது உயிர்களின் பொருட்டாக முதல்வன் கொண்டனன். முதல்வன் கொண்ட திருமேனிகளில் சில திருமேனி போக வடிவமும் கோர வடிவமும் யோக வடிவமாக கொண்டது முறையே உயிர்களுக்கு போகம் புரிதற் பொருட்டும் வினையினை கெடுத்தற் பொருட்டும் யோக முத்தி உதவுதற் பொருட்டுமாம். எனவே முதல்வன் வடிவம் கொள்ளுதல் உயிர்களுக்கு அருட்புரிதற் பொருட்டே என்பது விளங்குகின்றது. மேலும் படைப்பு முதலிய பஞ்ச கிருத்தியங்கள் செய்தற் பொருட்டும் பக்தர் தியான பாவனை செய்தற் பொருட்டும் வேதங்களின் பொருளை உணர்த்தற் பொருட்டும் ஆன்மாக்களுக்கு போகத்தை கொடுத்து பாசத்தை கெடுத்து முத்தியை அளித்தற் பொருட்டும் முதல்வன் உருவத்தெரி திருமேனி கொள்ள வேண்டியது இன்றியமையாதது. தத்துவ வடிவம், மந்திர வடிவம் மற்றும் பஞ்சபிரம வடிவம் ஆகியவை முதல்வனது உபச்சார திருமேனிகள். இரண்டாம் பிரிவு அனாதிமுத்த சித்தி ஆகிய சக்தியினது இலக்கணம். சிவசக்தி ஒன்றே. அச்சக்தி முதல்வனோடு பிரிவின்றி நின்று அம்முதல்வன் நினைத்தபடி போக மோட்சங்களை கொடுக்கும். சிவசக்தியின் சொரூபம் சுத்த ஞானமாம். அதுவே பராசக்தி எனப்படும். பராசக்தியானது பொது வகையால் ஒன்றாய் இச்சை ஞானம் கிரியை என்னும் வியாபார வேதத்தால் மூவகைப்படும். மூன்றாம் பிரிவு சித்துருவாகிய சக்தி வடிவத்தின் இலக்கணம். சங்காரக்காரனாகிய முதல்வன் சக்தி வியாபாரத்தால் சிவன், சக்தி, சதாசிவன், மகேஸ்வரன், சுத்தவித்தை என ஐவகைப்பட்டு லயம், போகம், அதிகாரம் என்னும் அவத்தைகளையும் அவ்வவத்தைகளுக்கு ஆதாரமாக சுத்த தத்துவங்களையும் உடையவன் ஆவன். நான்காம் பிரிவு சித்துருவாகிய சக்தி வடிவத்தின் பயன். சக்தி சிவம் என இரு தன்மையாய் இருத்தலால் அன்றே உலகம் முழுதும் ஆண் பெண் என இரு வகையாயும் குணி பொருள்களாயும் விளங்க வைத்தனன். இத்தகைய வாழ்வுகள் எல்லாம் சிவசக்தியால் வந்தனவே. சிவமும் சக்தியும் கொண்டருளிய பீடலிங்க வடிவமே அவ்வாறு இருவகையாய் இருப்பது என்பதற்கு பிரத்யட்சமான சாட்சியாம். நான்காம் முதல்வனது சிறப்பிலக்கணம். முதல்வன் தடத்த வடிவங்கள் கொண்டவனாயினும் இவை ஒன்றுமில்லாத சுத்த சைதன்ய சொரூப இலக்கணத்தை உடையவன் என்பது சிறப்பிலக்கணம். இரண்டாம் சூத்திரம். சேதன அச்சேதன பிரபஞ்சங்களாகிய பசு பாசங்களை தோற்றுவிக்கும் முதல்வன் அப்பசு பாசங்களோடு அத்துவிதமாய் ஒன்றித்தும் உடனாயும் வேறாயும் நிற்கும் முறைமை. இது இரண்டாம் சூத்திரத்தில் கூறப்படுகிறது. இதில் முதல் அதிகரணம் 11 ஆன்மாக்கள் பல. சக்தி வடிவாய் வியாபரித்து சேதன பிரபஞ்சமாகிய உயிர்களோடு ஒன்றாயும் உடனாயும் நின்று அவரவர் கண்மத்துக்கேற்ப தனுகரணாதிகளை கொடுத்து வினைப்பயனை நுகர்வித்தும் அச்சேதன பிரபஞ்சமாகிய தனுகரணாதிகளோடு அத்துவிதமாய் கலந்து பிரிவின்றியும் நிற்பன். எனினும் இவற்றிற்கு வேறுமாய் தோய்வின்றி நிற்கும் நின்மலனாம். முதல்வன் உயிரும் உடலும் போல உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நின்று அவற்றை செலுத்துவார். இரண்டாம் அதிகரணம். இருவினை பயனை உயிர்கள் நுகரும் முறைமை. இது இரண்டாம் அதிகாரத்தில் கூறப்படுகிறது. இன்று இருவினை உண்மை, இருவினை பயனை உயிர்கள் நுகரும் முறைமை, இருவினை இலக்கணம், தனுக்களின் இயல்பு, கரணங்களின் இயல்பு என 5 பிரிவுகள். முதல் பிரிவு இருவினை உண்மை. இன்ப துன்பங்கள் இயல்பாக நிகழ்வதில்லை, முயற்சியினால் இல்லை. நல்வினை தீவினைகள் புண்ணிய பாவங்களாகி இன்ப துன்பங்களாக உயிரை பொருந்தும். இரண்டாம் பிரிவு இருவினை பயனை உயிர்கள் நுகரும் முறைமை. உயிர்கள் வினைப்பயனை அனுபவித்தற்கு பிறந்திறந்து வரும். இப்பிறவியில் செய்யப்படும் இருவினைகள் மறுபிறப்பில் அவற்றின் பயனை தருவதாயும் அப்பயனை அனுபவிக்கும் இடத்து செய்யப்படும் நல்வினை தீவினைகளாயும் விளையும். உடலும் வினையும் வித்தும் மரமும் போல காரணகாரியமாக தொன்று தொட்டு பிரவாக அனாதியாய் வரும். முதல்வன் தன் கருணையினால் உயிர்களின் இரு வினைகளையும் ஏற்று அவ்வினை பயன்களாக இன்பத் துன்பங்களை கொடுப்பான். பெற்றோர் தம் சொல்லின் வழி ஒழுகாத புதல்வரை கண்டித்தல் போல முதல்வன் நிக்கிரம் செய்தல் செயல் வகையால் வெகுளி போல தோன்றினாலும் நல்வழிப்படுத்தற் பொருட்டே ஆகலின் கருத்து வகையால் அதுவும் முதல்வனது கருணை கூர்ந்த அருளே. முதல்வனால் விதிக்கப்பட்ட தானம் முதலிய கர்மங்களை நாம் செய்யும் பொழுது அவற்றாலாய புண்ணிய பாவங்களை அறிந்து அவற்றின் பயனை முதல்வனே தருவதற்காக தனுகரணாதிகளையும் தனது ஆணையால் உயிர்களுக்கு கூட்டுவன். ஒழுக்கம் முதலிய நன்மைகளை ஒருவன் செய்து கொண்டிருந்தால் முதல்வன் அவற்றை தன் பணியாக ஏற்று பயனளிப்பன். தெய்வங்கள் எல்லாம் சிவபெருமானது சக்தியால் அதிர்ஷ்டிக்கப்பட்டு நிற்பவராதலால் அவைகளெடுத்து நாம் செய்யும் வழிபாடுகளுக்கு சிவபெருமானே தனது சக்தி வழியாக பயன் கொடுப்பன். இவ்வாறு மற்ற கடவுளரிடத்து செய்யும் வழிபாடுகளையும் ஏற்று பயனளிப்பவர் சிவபெருமானே ஆதலால் அவரை வழிபடுதலே விசேட புண்ணியமாம்.
ஆதலால் அவர் திருவடி பூசையே செய்யத்தக்கதாம். முதல்வன் அருளிய வாக்குகளான வேதாகமங்களின்படி ஒழுகுவோர் சுகம் பெற்று வாழ்கின்ற இடம் சொர்க்கம் முதலிய மேலுலகங்கள். ஒழுகாதார் தண்டிக்கப்படும் சிறைச்சாலைகள் நரகங்களாம். மேலும் எல்லா உயிர்களுக்குமான இன்ப துன்பங்கள் முதல்வனது ஆணையால் பொருந்துவன. பாம்பு, பறவை, பரகாய பிரவேசிகள் போல உயிர் தான் வேறாகாது தூள உடலாகிய முன்னை உடலை விட்டு மற்றோர் உடம்போடு சென்று சொர்க்க நரகங்களை அடையும். நனவில் கண்டவற்றை கனவு காணும் பொழுது மறத்தல் போல இங்கு அறிவும் வேறுபட்டிருக்கும். இங்கனும் சொர்க்க நரகங்களில் இன்ப துன்பங்களை அனுபவித்து அவற்றை விட்டு மீண்டும் சூக்கும உடலோடு பூமியை அடைந்து பிறக்கும். 3ஆம் பிரிவு இருவினை இலக்கணம். கண்மம் நல்வினை தீவினைகளாக செய்யப்பட்டு புண்ணிய பாவங்களாகி இன்பத் துன்பங்களை தருவதாய் நன்மை தீமைகள் நிகழும். கண்மம் செய்யப்படு பொருளாதலின் அதற்கு முதற்கான காரணம் உண்டென்பது பெறப்படும். அக்காரணம் மூலகண்மம் எனப்பட்டு மும்மலங்களில் ஒன்றாய் அனாதி நித்தமாய் இருந்து காமிய மலம் எனப்படும். இருவினை எனப்படுவது உற்பத்தியும் நாசமும் உடையதாய் தொன்று தொட்டு வருதலின் பிரவாக அனாதியாம். அது திருவருளார் செலுத்தப்பட்டு மலத்தோடு கூடி சூக்கும வடிவாய் நின்று உயிர்களுக்கு பல வேறு வகைப்பட்ட யோனிகளை தோற்றுவிக்கும். இனி 4ஆம் பிரிவான தனுக்களின் இயல்புகளை அறிய வேண்டும். நம் ஐயாவின் கருணையின் திருச்சிற்றம்பலம். நன்றி. சிறப்பு. இறைவனையும் குருவனையும் வணங்கி வகுப்பிற்கு செல்வோம். ஐயா, எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற உயர்ந்த தத்துவத்தை உலகத்திற்கு அளித்து உயிர்கள் ஈடறும்படி செய்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவு சார்ந்த வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அவரால் உபதேசிக்கப்பட்ட அந்த உயர் தத்துவத்தை உலகத்திற்கு சேர்ப்பித்த அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளை போற்றி மறுக்கின்றேன். இந்த தத்துவங்களிலே நாட்டத்தையும் விருப்பத்தையும் ஓரளவான அறிவையும் தந்துதவிய குருநாதர் பெருமக்கள் திருவடிகளுக்கு என் பணிவு சார்ந்த வணக்கங்கள். இந்த தத்துவத்தை நாம் எல்லாம் ஒன்று கூடி கற்பதற்கு வழி செய்த உயிர் நோக்கு என்ற அமைப்பை உருவாக்கி நடத்தி வருகிற இளையோர்க்கு என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும் உரித்தாகட்டும். அதுபோலவே இந்த சங்கமத்தில் இணைந்து தத்துவ விசாரங்களோடு இதனை கற்றுவரக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொகுப்புரையை ஜெயா அவர்கள் மிக அற்புதமாக பண்ணி செய்தார். அதுபோலவே இன்றைய கடவுள் வாழ்த்தையும் மானந்தினி அவர்கள் மிக பொருத்தமாக திருவம்பாவை பாடலை பாடி ஆரம்பித்து வைத்தார். அந்த கடவுள் வாழ்த்திலே அவர்கள் எடுத்துக்கொண்ட முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்க்கும் அப்பெற்றியனே என்கின்ற அந்த பாடலில் நாம் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. முதலிலே அதை பற்றி சொல்லிவிட்டு தொகுப்புரை பற்றி வரலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய இறைவனுடைய பெருமை சொல்லுகிற மணிவாசகர் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் பழமைக்கு பழமையானவனாகவும் புதுமைக்கு புதுமையானவனாகவும் இருப்பவன் என்கின்றார். சைவர்களாகிய நாம் அல்லது சைவத்தை கடைபிடிப்பதாக சொல்லுகிற பலரும் இந்த உண்மையை மறந்து போகிறார்கள். சமய வாழ்க்கையிலே ஈடுபடுவதானால் புதுமை என்பது உள்ளே வரவே கூடாது, பழமையாகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதாவது தோற்றத்திலும் சரி, நடைமுறையிலும் சரி,
பழமை இருந்தால்தான் நம்மை இறைவன் அங்கீகரிப்பான் என்கின்ற ஒரு தவறான அபிப்பிராயம் சமயவாதிகள் மத்தியிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் இறைவன் அப்படியானவன் அல்ல, புதுமைக்கு புதுமையாகவும் இருப்பான் என்கின்ற உண்மையை இந்த திருவாசகம் மூலம் மணிவாசகர் பதிவு செய்கிறார். ஏன் புதுமையாகவும் இருக்க வேண்டும் என்றால், அப்பொழுதுதான் புதிய தலைமுறையினர் நம் சமயத்துக்குள்ளே நுழைவார்கள். ரொம்ப பழசாக இருந்தால் இது நமக்கு ஒவ்வாது என்று நினைத்துவிட்டு போய்விடுவார்கள். பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் சமயத்துறையில் இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியும் என்பதற்கு சீக்கியர்கள் ஒரு சான்று. அவர்கள் தங்களுடைய மரபை கைவிடாமல் அதே நேரத்திலே புதுமையானவர்களாக இந்த தலைப்பாகையோடு எங்கும் அவர்கள் நடமாடுகிறதை பார்க்கிற பொழுது சைவர்களாகிய நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இனிமையாக பாடிய உமானந்தினி அவர்களுக்கு விருது பெற்ற அவருக்கு எங்களுடைய எல்லோருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரவி அவர்கள் இன்றைய தொகுப்புரையை மிக தெளிவான முறையிலே ஆக்கி தந்தார்கள். எனக்கு நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு முறையும் தொகுப்புரை செய்கிற பொழுதும் வியப்பு உண்டாகிறது. அந்த வியப்புக்கு காரணம் நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். இன்றைய நிலையிலே என்னாலே இன்றைக்கு படித்ததை நாளைக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள முடிவதில்லை. நீங்கள் எல்லோரும் படித்த முழுவதையும் ஞாபகம் வைத்து அழகாக தொகுப்புரை செய்கிறதை காணுகிற பொழுது நான் வியப்படைகிறேன். ரவி அவர்கள் ஒன்று விடாமல் அழகாக அந்த தொகுப்புரையை நடத்தி நமக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார்கள். வகுப்புக்குள்ளே நுழைவதற்கு வாய்ப்பாக அதன் வாசலிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இன்றைய வகுப்புக்குள்ளே நாங்கள் நுழைய வேண்டும். பதி உண்மை, பதி இலக்கணம் இரண்டும் படித்தோம். முதலிலே விநாயகரை வணங்கிக் கொண்டு நூலினுடைய பயன் முதலியவற்றை சொல்லி பாயிரவியலை ஆசிரியர் முடிக்கிறார். அதற்கு பிறகு பதி உண்மை, பதி இலக்கணம் என்ற இரண்டும் விரிவாக சொல்லப்படுகிறது. இது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சமயத்துக்குள்ளே நுழைகிற ஒருவனுக்காக சொல்லப்படுவது போல, ஒரு குழந்தையை கைப்பிடித்து அழைத்து செல்வது போல நம் சந்தனாச்சாரியார்கள் நம்மை உட்கொண்டு செல்வதற்காக செய்கிற நூல் முயற்சி. அதனாலேதான் சித்தாந்தம் படிக்கிற யாரும் கடவுள் இல்லை என்று நினைத்து கொண்டு படிக்க வருவதில்லை. எல்லோரும் கடவுளை ஒத்துக்கொண்டு கடவுளை வணங்கி கொண்டுதான் நாங்கள் வருகிறோம். அப்படி இருக்கத்தக்கதாக இந்த நூலிலே பதி உண்மை எதற்கு என்றால், நமக்கு அப்பாரம் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனையும் அவன் இருக்கிறான் என்று ஒத்துக்கொள்ள வைத்து அவனையும் நூலுக்குள்ளே அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். அதனாலேதான் பதி உண்மை என்ற ஒரு பகுதியை வைத்து இந்த உலகம் இயங்குவதற்கு இறைவன் என்று ஒருவன் தேவை என்கின்ற அந்த உண்மையை நிறுவிக்கொண்டு செல்கிறார். உலகம் என்ற பொருள் சடப்பொருள், அதிலே உயிர் பொருள்களும் இருக்கின்றன. உயிர் பொருள்களுக்கோ சடப்பொருள்களுக்கோ சுய இயக்கம் என்பது இல்லை. இந்த உயிர் பொருளுக்கும் சுய இயக்கம் இல்லை. நான் நினைத்தபடி நான் தோன்ற முடியாது, நான் நிலைக்க முடியாது, நான் அழிய முடியாது. ஆகவே உயிர் பொருளாகிய எங்களுக்கும் சுய இயக்கம் இல்லை. அறிவற்ற சடப்பொருளுக்கு சுய இயக்கம் இல்லை என்பதை நாம் சொல்லவே தேவையில்லை. அப்படியானால் இந்த இயக்கங்களை நடத்துவது யார் என்ற கேள்வியை எழுப்பி இறைவன் என்ற ஒருவன் தேவை என்பதை முதலிலே நிறுவுகிறார், பதி உண்மையிலே நிறுவுகிறார். அதற்கு பிறகு அப்படி பதி என்ற ஒருவன் இருக்கிறான் என்று ஒத்துக்கொண்ட பிறகு அந்த பதி என்ன செய்கிறான் என்ற கேள்விக்கு விடை தருகிறார். அவனுடைய இயக்கம் எப்படி இருக்கிறது என்று
விடை தருவதாக அந்த இரண்டாவது பகுதி அமைகிறது. ஆகவே பதி உண்மை, பதி இலக்கணம் என்ற 2 பகுதிக்குள்ளேயும் நாம் பயணித்துவிட்டு அடுத்ததாக இனி நாம் அடுத்த பகுதி என்ன சொல்லுங்கள்? பதி உண்மை, கண்மத்துக்குள்ள கண்மத்துக்குள்ளே வருகிறோம். அதாவது நாங்கள் பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை ஒத்துக்கொண்டவர்கள் தான் சைவ சித்தாந்திகள். ஆகவே பதி பற்றி விவரம் சொல்லிவிட்டு அடுத்ததாக நம்மை பற்றி இருக்கிற மலங்கள் பற்றி சொல்லத் தொடங்குகிறார். ஏனென்றால் இறைக்கும் உயிர்க்கும் நடுவிலே நின்று தடை செய்பவை இந்த மலங்கள். ஆகவே மலங்கள் பற்றி சொல்லத் தொடங்குகிற பொழுது கண்மத்திலே இருந்து தொடங்குகிறார். கண்மம் என்பது உங்களுக்கு தெரியும், கர்மம் என்றால் செயல். இந்த உயிரினுடைய செயல்கள் எதனால் அமைகின்றன என்றால், உயிர் ஏன் செயல்பட விடுகிறது என்றால் ஆணவத்தின் காரணமாகத்தான் கண்மம் விளைகிறது. நான் என்கின்ற எண்ணம் வந்த காரணத்தினாலே உயிர்களுக்கு கண்மம் விளைகிறது. அந்த நான் என்கின்ற ஆணவம்தான் உயிர்களை இயங்க வைக்கிறது. நான் என்கின்ற காரணம்தான் உயிர்களை இயங்க வைக்கிற பொழுது அந்த இயக்கம் நல்வினை தீவினை என்று 2 வகையாக பதிவாகி, பிறகு அந்த நல்வினை தீவினை என்கின்ற 2ம் புண்ணிய பாவங்களாக நம் உயிரிலே போய் நிற்கிறது. அப்படி புண்ணிய பாவங்களாக உயிரிலே போய் நின்றதாகிய கண்மம் பிறகு அதிலே முதிர்ச்சி அடைந்த ஒரு பகுதியை கொண்டு அடுத்த பிறவிக்கு அந்த வினைகளை கொண்டு வந்து சேர்கின்றன. நல்வினை தீவினை என்று செய்கிற பொழுது, நாம செயல்பட்டு செய்கிற பொழுது அதற்கு ஆகாமிய வினை என்று பெயர். தொகுத்து உயிரிலே அது பாவ புண்ணியமாக நிற்கிற பொழுது அதற்கு சஞ்சித வினை என்று பெயர். பிறகு முதிர்ச்சி அடைந்த அந்த ஒரு வினையின் ஒரு பகுதியை கொண்டு ஒரு பிறவிக்கு வருகிற பொழுது அந்த வினைக்கு பிராப்த வினை என்று பெயர். இந்த 3 வகையாக வினை பகுக்கப்படுகிறது. இந்த வினை பகுப்புத்தான் நம்மை இந்த உலகத்திலே இன்பத்தை அனுபவிக்க செய்வதோடு சொர்க்க நரகங்களிலும் நம்மை அழுத்தி அந்த வினைகளை தீர்க்க முயற்சிக்கிறது. நரகம் என்பது தனி துன்பங்கள் மட்டுமுள்ள ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. சொர்க்கம் என்பது தனியே இன்ப அனுபவம் உள்ள ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இன்பமும் துன்பமும் உள்ளதான ஒன்றுதான் நாம் வாழுகிற இந்த பூமியில் வாழுகிற வாழ்க்கை. இந்த இன்பமும் துன்பமும் உள்ள இடத்திலே வாழ்கிற பொழுதுதான் நமக்கு இருவினை ஒப்பு என்கின்ற தகுதி வரும். சொர்க்கத்திலோ நரகத்திலோ அவை வருவதற்கு வாய்ப்பில்லை. இருவினை ஒப்பு வந்தால்தான் மல பரிவாகம் நிகழும். மலபரிவாகம் நிகழ்ந்தால்தான் சக்தி நிவாதம் நிகழும். உயிரிலே சக்தியினுடைய பதிவு நிகழ்ந்து நாம் மேல் நோக்கி நகர முடியும். ஆகவே இந்த பூமியில் பிறந்த இந்த மானுட வாழ்க்கை என்பது கிடைத்தற்கரிய ஒரு வாழ்க்கை என்று நம் அனுபவம் மிக்க பெரியோர்கள் கருதுகின்றார்கள். புவனியில் போய் புறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற வாரது நோக்கி என்று திருவாசகத்திலே இந்த திருவம்பாவை பகுதியிலேயே மணிவாசகர் பாடுகிறார். புவனியில் போய் புறவாமையில் தேவர்கள் கதறி அழுகிறார்களாம். இந்த பூமியிலே போய் பிறக்காத காரணத்தினாலே புவனியில் போய் புறவாமையில் நாம் போக்குகின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீணாக எங்கள் காலத்தை போக்குகின்றோம். யார்? தேவர்கள் அழுகிறார்கள். கோணியில் போய் புறவாமையில் நாம் போக்குகின்றோம். இந்த போக்குகின்றோம் அவமே, வீணாக எங்களுடைய காலத்தை நாங்கள் போக்குகின்றோம். இந்த பூமி நாம் வாழுகிற சொர்க்கம் அல்ல. இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு அது நோக்கி என்கிறார். இந்த பூமியிலேதான் சிவன் உயிர்களை
உய்யக் கொள்கிறான். ஏனென்றால் இருவினையும் இருக்கக்கூடிய இந்த பூமியிலே தான் இருவினை ஒப்பு வரும், மலபரிவாகம் வரும். ஆகவே இந்த பூமியில் பிறக்க முடியவில்லையே என்று தேவர்கள் வருந்துவதாக திருவாசகத்திலே, இந்த திருவம்பாவையிலேயே மணிவாசகர் பாடுகிறார். ஆகவே இந்த பூமி என்பது நம்முடைய உயிர்களுக்கு கர்ம அனுபவத்தை தருவதற்கான, நல்ல நல்ல தீய இரண்டு அனுபவங்களையும் தருவதற்கான ஒரு தளமாக இந்த பூமி அமைகிறது. இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற உடம்பு பூத பரிணாம உடம்பு என்று சொல்லப்படுகிறது. பூதங்களை பரிணமித்து இந்த உடம்பை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றன. பிறகு உயிர் பிரிகிற பொழுது பாவ புண்ணியங்கள் உயிரிலே புத்தி தத்துவத்திலே பதிவாகி மேல் செல்கின்றது. அப்படி போகிற பொழுது நரக அனுபவங்களை பெற வேண்டுமானால் தனியே பூத உடம்பு அதற்கு கிடைக்கிறது. பிறகு சொர்க்க அனுபவங்களை பெற வேண்டுமானால் அதற்கு பூத சார உடம்பு கிடைக்கிறது. 3 வகையான உடம்புகள் என்கிறார்கள். பூத பரிணாம உடம்பு, பூத உடம்பு, பூத சார உடம்பு. இந்த உடம்புகளை மாறி மாறி பெற்று அனுபவங்களை பெறுகின்றன, இந்த உயிர்கள் பெறுகின்றன. கர்மத்தினாலே இது நிகழ்கிறது என்ற பகுதியிலே நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம். இன்றைய பகுதியினுடைய தலைப்பை வாசித்து உள்ளே நுழையலாம் என்று கருதுகிறேன். ஸ்ரீராம் தொடரட்டும். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறையிதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் 130 வரைக்கும் நீங்க எடுத்தீங்க பாடம் போன வாட்டி. அது அந்த 2 பாடல் ஒண்டி பொழிப்புரை படிச்சுட்டோமாங்கய்யா. சரி, தொடர்ச்சிக்கோசம். பாடல் 129 பாடல் தலைப்பு இருவினை இலக்கணம். பொழிப்புரை. கன்மம் நல்வினை தீவினைகளாக செய்யப்பட்டு புண்ணிய பாவங்களாகி இன்பத் துன்பங்களை தருவதாய், நன்மை தீமைகள் நிகழும் பொழுதும் இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் பொழுதும் அனுமத்து அறியப்படுவதாய், மும்மலங்களுள் ஒன்றாய் எண்ணப்பட்டு தனக்கு முதற்காரணம் ஒன்று உண்டென்று காட்டி காமிய மலம் எனப்பட்டு நிற்பதொன்றாம். பாடல் 130 இதுவும் வினைய இலக்கணம், இருவினை இலக்கணம். பொழிப்புரை. இருவினை எனப்படுவது உற்பத்தியும் நாசமும் உடையதாய் தொன்று தொட்டு வருதலின் பிரவாக அநாதியாம். அது திருவருளால் செலுத்தப்பட்டு மலத்தோடு கூடி சூக்கும வடிவாய் நின்று உயிர்களுக்கு பலவேறு வகைப்பட்ட யோனிகளை தோற்றுவிக்கும். இந்த இடத்திலே நாங்கள் போன முறை படித்தோம். கன்மம் என்பது மலங்களிலே ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஆணவம், கன்மம், மாயை, பாசங்களின் வடிவாக இந்த 3ஐயும் நாம் அடிப்படையிலே சொல்லிக் கொண்டு வருகிறோம். கன்மம் பற்றி பேசுகிற பொழுது ஒரு ஐயப்பாடு எழுகிறது. அந்த ஐயப்பாடு என்னவென்றால், பதியும் நிலைத்த பொருள், தோற்றமில்லாத பொருள், ஆகவே அழிவில்லை. பசுவும் தோற்றமில்லாத பொருள், ஆகவே அதற்கும் அழிவில்லை. அதே போல பாசமும் தோற்றமில்லாத பொருள், அதற்கும் அழிவில்லை என்பதுதான் நம் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை செய்தி. ஆகவே கன்மத்துக்கும் தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை என்கின்ற உண்மையை நாம் நம்பிக்கொள்கிறோம். அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நம்முடைய தத்துவ அறிவை வளர்க்கிறோம். இங்கேதான் ஒரு கேள்வி வருகிறது. என்னவென்றால், கன்மத்துக்கு தோற்றமும் முடிவும் இல்லை என்று சொல்கிறீர்களே, ஆனால் ஒரு உயிர் பிறந்து இயங்கத் தொடங்குகிற பொழுது கன்மத்தின்படிதான் அது பிறக்கிறது. ஆகவே கன்மத்துக்கு தோற்றம் இருக்கிறது. பிறகு இந்த உயிர் அழிகிற பொழுது, அனுபவித்து முடிகிற பொழுது கன்மம் முடிகிறது. கன்மத்துக்கு தோற்றமும் உண்டு, அதை அனுபவித்து முடித்தல் என்று சொல்லுகிறதுனாலே முடிவும் உண்டு என்றால், தோற்றமும் முடிவும் உள்ள பொருளை எப்படி நாங்கள் உள்பொருளில் ஒன்றாக சேர்த்து கொள்ள முடியும்?
என்ற கேள்விக்கு பதிலளித்து விட்டுத்தான் மேலே நகருகிறார்கள். உண்மையிலே கண்மம் என்று சொல்வது இவை அல்ல. உயிரினுடைய இச்சா சக்தியினுடைய செயற்பாடுதான் கண்மம். உயிர் நிலைத்த பொருள், அதனுடைய இச்சைகிரியை ஞானம் என்கின்ற சக்திகள் நிலைத்த தன்மை கொண்டவை. அதிலே இருக்கக்கூடிய அந்த இச்சா சக்தியினுடைய செயல்பாட்டைத்தான் நாங்கள் உண்மையிலே கண்மம் என்று சொல்கிறோம். அதற்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆனால் நம் வினைப்பயனாலே, நாம் செய்த நல்வினை தீவினையினாலே பாவ புண்ணியம் உண்டாகி பிறக்கிற பொழுது இன்ப துன்பங்கள் உருவாகின்றனவே, அவற்றையும் கண்மம் என்றுதானே சொல்கிறோம் என்று கேட்டால், அந்த கண்மத்தையும் நாங்கள் நிலைத்ததாகத்தானே சொல்லிக் கொண்டு வருகிறோம். அது எப்படி சொல்லலாம் என்று கேட்டால், ஒரு ஆற்றங்கரையிலே போய் நாம் நிற்கிற பொழுது தொடர்ச்சியாக நம் கண் முன்னே நீர் தெரிகிறது. ஒரு இடத்திலே, குறித்த ஒரு இடத்திலே நீர் தெரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த நீருக்கு, ஆனால் அந்த நீர் ஓடிக்கொண்டிருக்கிற நீர், நாம் பார்த்த அந்த நிமிடத்திலே இருந்த நீர் அடுத்த நிமிடத்திலே இல்லை. ஆனால் அந்த இடத்திலே நீர் தொடர்ந்து இருக்கிறது. அதுபோலத்தான் இந்த உயிர் கண்ம அனுபவம் என்று வருகிற பொழுது, அதாவது இந்த பிறவியிலே தோன்றுகிற கண்ம அனுபவம் என்று வருகிற பொழுது, அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறபடியால் அதை பிறவாக அனாதி என்று சொல்கிறோம். ஆற்றிலே ஓடுகிற நீர் ஓடினாலும் ஒரு இடத்திலே நிரந்தரமாக தெரிகிறபடியால் அதற்கு ஒரு நிரந்தரம் உண்டு என்று சொல்வது போல, அனுபவத்துக்கு உள்ளாகிற கண்மமும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறபடியால் அதற்கும் ஒரு நிலைத்த தன்மை உண்டு என்று உபசாரத்தால் கொண்டு அதனையும் நாம் கண்மம் என்று சொல்கிறோம். இதுதான் வித்தியாசம். அந்த இச்சாசக்தியினுடைய இயக்கத்தை தான் மூலகன்மம் என்று சொல்கிறோம் என்பதை பற்றி படித்தோம். அடுத்து வர பாட்டுக்கள் தனுக்களின் இயல்புங்கய்யா. அதை எப்படி இது இரு பிரிவுகளாக பிரித்து பொருள் கூடப்படுகின்றது. வினைக்கு ஈடாக பல வகை தூல உடம்புகள் தோன்றும் முறைமை ஒரு பகுதியாகவும், தூல உடம்புகள் தோன்றி ஒடுங்கும் முறைமையும் அவற்றின் மூல காரணமும் என்ற இரண்டாவது பகுதியும். இதில் வினைக்கு ஈடாக பல வகை தூல உடம்புகள் தோன்றும் முறைமை, அதில் அடங்கும் கருத்துக்கள் உயிர்கள் அச்சு மாறாது என்னும் கொள்கையும் மறுப்பும். உயிர்கள் அச்சு மாறும் என்பதற்கு உதாரணம், யோனியும் அச்சும் மாறும் என்பதற்கு உதாரணம், யோனியும் அச்சும் முதல்வன் விதிப்படி மாறும் என்று இந்த பாட அமைவை இந்த உரையாசிரியர் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டு வருவது நாங்கள் அறிவோம். இந்த பகுதியிலே என்ன சொல்லுகிறார் என்றால், தனுக்களின் இயல்பு. தனு என்பது உடம்பு, உங்களுக்கு தெரியும். உயிர் அனுபவம் பெறுவதற்காக, தன்னுடைய வினை தீர்வுக்கான அனுபவங்களை பெறுவதற்காக உடம்பை இறைவன் தருகிறான். மாயையிலே இருந்து ஒரு உடம்பு நமக்கு தரப்படுகிறது, உயிருக்கு பொருத்தப்படுகிறது. அந்த உடம்புக்கு தனு என்று பெயர். அந்த உடம்பிலே இன்ப துன்பங்களை அறிந்து அனுபவிப்பதற்கான கருவிகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. அதற்கு கரணங்கள் என்று பெயர். அறிவை பெறுகிற கருவிகளும் செயலை செய்கிற கருவிகளுமாக ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் என்கின்ற 10 இந்திரியங்கள் நம் உடம்பிலே பூட்டப்பட்டிருக்கின்றன. இவற்றை கரணம் என்று சொல்லுகிறோம். இது வெளிப்பட பூட்டப்பட்டிருக்கிற கருவிகள். உள்ளும் கருவிகள் உண்டு, அதை அந்த கரணங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த கருவிகள் எல்லாவற்றையும் உடம்பிலே போட்டப்பட்ட கருவிகள் அடுத்ததாக சொல்லப்பட்டிருப்பவை. தனு, அடுத்தது கரணம். இப்பொழுது ஒரு உயிர் அனுபவத்தை பெறுவதற்கான கருவி தயாரிக்கப்பட்டு விட்டது. அதுதான் இந்த உடம்பு. இந்த உடம்பு நின்று அந்த அனுபவங்களை பெறுவதற்கு ஒரு தளம் வேண்டும். அந்த தளத்துக்கு புவனம் என்று பெயர். இறைவன் புவனங்களை உருவாக்கி அதிலே இந்த உயிர்களை உலாவ விட்டு அனுபவங்களை உண்டாக்குகிறான். அப்போ தனு, அடுத்தது கரணம், அடுத்ததாக புவனம். இனி புவனத்திலே இந்த உயிர் அனுபவிக்கக்கூடிய அனுபவிப்புகள் இருக்க வேண்டும். என்னுடைய நல்வினை பயனாக நான் ஒரு அல்வா சாப்பிட வேண்டும் என்று இருந்தால் நான் இருக்க வேண்டும்.
அதை உண்ணக்கூடிய என்னுடைய நாக்கு இருக்க வேண்டும். நான் நிற்பதற்கான ஒரு இடம் இருக்க வேண்டும். திருநெல்வேலி என்கின்ற ஒரு இடம் இருக்க வேண்டும். அங்கே அல்வாவும் இருக்க வேண்டும். திருநெல்வேலி இருந்தால் மட்டும் போதாது, அல்வாவும் இருந்தால்தான் அனுபவம் வரும். அதனாலேதான் தனு கரண புவன போகம் என்கின்ற நான்கையும் இறைவன் மாயையிலே, இவை அனைத்தும் மாயையினாலே ஆக்கப்படுபவை. ஆகவே மாயையிலே இருந்து தனுகரண போன போகங்களை உயிர்க்கு கூட்டி அனுபவங்களை தருகிறான். அதிலே வருகிற ஒன்றுதான் தனு என்று சொல்லப்படுகிற உடம்பு. இந்த ஆசிரியர் இனி நாங்கள் படிக்க போகிற விவரங்களை எப்பொழுதும் அவர் முன்னாலே குறிப்புகளாக தந்துவிட்டுத்தான் விளக்கம் செய்ய தொடங்குவார். அது இவருடைய முறைமை. அதிலே இவர் சொல்ல வருகிற முதல் பகுதி என்னவென்றால், தனுக்களினுடைய இயல்பு, உடம்புகளினுடைய இயல்பு. உடம்பு பல வகைப்பட்டது என்று நாங்கள் முன்னமே படித்து விட்டோம். நரகத்துக்கு ஒரு உடம்பு, சொர்க்கத்துக்கு ஒரு உடம்பு, பூமிக்கு ஒரு உடம்பு என்று உடம்புகள் பல வகைப்படுகின்றன. அந்த உடம்புகளுடைய இயல்புகளை பற்றி சொல்ல போகிறார். அதை 2 கூறாக பிரித்து கொண்டு சொல்ல போகிறார் என்கிறார். அதுல முதல் கூறு என்னவென்றால், வினைக்கீடாக பல வகை தூள உடம்புகள் தோன்றும் முறைமை. உடம்பு 2 வகைப்பட்டது. ஒன்று தூளமாகவும் அடுத்தது சூக்குமமாகவும் இருக்கிற உடம்புகள் என்று உடம்புகள் 2 வகைப்பட்டு இருக்கின்றன. தூள உடம்பு தான் நாம் இந்த காணுகிற உடம்பு. இதற்குள்ளே வடிவம் இல்லாமல் இயக்கம் உள்ள பகுதிகள் உண்டு. அதை சூக்கும உடம்பு என்று சொல்லுகிறோம். ஆகவே உடம்புகள் 2 வகைப்பட்டன என்று பிரித்து கொண்டு முதலிலே வினைக்கீடாக பல்வகை தூள உடம்புகள் தோன்றும் முறைமையை சொல்லுகிறார். அந்த தூள உடம்பு, பல்வகைப்பட்ட தூள உடம்பு நமக்கு கிடைக்கிறது. அந்த தூள உடம்புகள் எதனாலே கிடைக்கின்றது என்றால், வினை பயனாலே தான் கிடைக்கின்றது. நாம் செய்கிற வினையினுடைய பயனாகத்தான் தூள உடம்புகள் நமக்கு பொருத்தப்படுகின்றன. உடம்புகள் பல்வகைப்பட்டவை. நான் 2 வகைப்பட்ட என்று வாய்தவரை சொல்லிவிட்டேன். பல்வகைப்பட்ட உடம்புகள். அந்த உடம்புகள் ஏன் அப்படி பல்வகையாக நமக்கு வந்து சேர வேண்டும்? நான் ஏன் நானாக இருக்க வேண்டும், நீங்கள் ஏன் நீங்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், உயிர்கள் பல, அவை செய்யும் வினைகள் வேறு வேறு விதமானவை. அதனாலே அந்த அனுபவத்தை பெறுவதற்கு அவ்வவற்றுக்கு வேறு வேறு விதமான உடம்புகள் பொருத்தப்படுகின்றன. ஆகவே வினைக்கு ஈடாக பல்வகை உடம்புகள் தோன்றுகின்ற முறைமை பற்றி முதலிலே சொல்ல போகிறார். 2வது பகுதியிலே தூள உடம்புகள் தோன்றி ஒடுங்கும் முறைமையும் அவற்றின் மூல காரணமும். இந்த உடம்புகள் எப்படி தோன்றுகின்றன, பிறகு எப்படி ஒடுங்குகின்றன என்பதையும் சொல்லி அதற்கான மூல காரணம் என்ன என்பது பற்றியும் சொல்ல போறார். 2 பகுதிகளாக இந்த உடம்பு பற்றி சொல்ல வருகிற பொழுது 2 பகுதிகளாக பிரித்துக் கொண்டு சொல்கிறார் என்கிறார். இனி வினைக்கீடாக பல்வகைப்பட்ட உடம்புகள் தோன்றும் முறைமைகள் என்று முதல் பகுதி சொன்னதுக்குள்ளே பிறகு இனி கூறுகள் அமைக்கிறார். அதிலே அந்த முதல் பகுதியிலே அடங்குகிற கூறுகள் என்று உயிர்கள் அச்சு மாறாது என்னும் கொள்கையும் மறுப்பும். எப்பொழுதும் மற்ற தத்துவக்காரர்களுடைய கருத்தை மறுத்து தாங்கள் சொல்ல வருகிறதை இவர்கள் நிறுவுவார்கள். அதிலே முதல் பகுதி உயிர்கள் அச்சு மாறாது எனும் கொள்கையும் மறுப்பும். அச்சு, யோனி என்று 2 வகைப்பட்டு செய்திகள் சொல்லப்படுகின்றன. இப்போ நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன். இந்த மனித பிறவியிலேயே நான் பல வகையான மனிதனாக நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன், நாளைக்கு வேறொரு வகையாக இன்னும் பிறப்பெடுப்பேன், அதுக்கு அடுத்தது இன்னொரு பிறப்பெடுப்பேன். ஒவ்வொரு பிறவியிலும் பல்வகைப்பட்ட பிறவிகள் உண்டு. பல்வகைப்பட்ட பிறவிகள் உண்டு என்றால் பல்வகைப்பட்ட தோற்றங்கள் உண்டு. ஆகவே இந்த தோற்றங்கள் எனக்கு பல்வகையாக வந்து பொருத்தப்படுகின்றன. அப்படி பல்வகைப்பட்ட தோற்றங்கள் வருகிற பொழுது அது யோனிகள் என்று சொல்லப்படுகிறது. யோனிகள் என்றால் கிடைக்கக்கூடிய உடம்பின் வகைகள், உடம்பினுடைய வகைகள் யோனிகள். அச்சு என்றால் அது என்னவென்றால் 7 வகை பிறப்பு என்கிறார்கள். மனிதர், தேவர், விலங்குகள் என்று 7 வகைப்பட்ட பிறப்புகள் நமக்கு உண்டு என்று வகுத்திருக்கிறார்கள்.
இப்போ அந்த அந்த எழுவகைப்பட்ட உடம்பு வகையும் அச்சு என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒரு அச்சிலே பல பிறவிகள் இருக்கிற பொழுது அது யோனி என்று சொல்லப்படுகிறது. இது ரெண்டும் முதல் நமக்கு பதிவாக வேண்டும். பிறகுதான் இந்த செய்திக்குள்ளே நுழைவோம். ஒரு சில தத்துவக்காரர்கள் உயிர்கள் அச்சு மாறாதெனும் கொள்கையை கொண்டிருக்கிறார்கள். அச்சு மாறாது என்றால் என்னவென்றால், இப்ப நான் மனிதனாக பிறந்து விட்டால் இனி வருகிற பிறவிகள் எல்லாம் எனக்கு மனித பிறவியாகத்தான் அமையும். யோனியிலே மாற்றம் நிகழாது, நிகழுமே தவிர அச்சிலே மாற்றம் நிகழாது. நான் தேவராக போய்விட்டால் இனி பிறவிகள் எல்லாம் யோனி மாறலாம், வேறு வேறு பிறவி வரலாம், வடிவங்கள் வரலாமே தவிர மனிதனாகத்தான் பிறப்பேன். நான் இனிய ஒரு தரம் நாயாக போவோம், விலங்காக போக மாட்டேன் என்று ஒரு சாரார் நினைத்தார்கள். அதை இவர்கள் இல்லை. இவர்களுடைய சித்தாந்திகளுடைய கருத்து அச்சும் மாறும், யோனியும் மாறும், நம்முடைய தோற்ற வடிவங்களும் மாறும், பிறவி வடிவங்களும் மாறும். நாம் தேவர்களாகவும் ஆகலாம், விலங்குகளாகவும் ஆகலாம் என்பது சித்தாந்திகள் கொள்கை. ஒரு சில தத்துவக்காரர் அவர் யார் என்று சொல்வார்கள். அந்த தத்துவக்காரர் என்ன சொல்கிறார்கள் என்றால், அச்சு மாறாது, யோனி மாறுமே தவிர அச்சு மாறாது என்கிறார்கள். இது புது சொற்கள், ஒரு பயிற்சிக்கு வரும் மட்டும் நமக்கு குழப்பம் இருக்கும். யோனிகள் என்பது உடம்பின் வகைகள், அச்சு என்பது பிறவியின் வகைகள். அப்படி வச்சுக் கொண்டீர்களானால் சரியாக இருக்கும். ஆகவே அச்சு அப்படி சொல்லுகிறவர்களை முதல் பகுதியிலே மறுக்கிறார். உயிர்கள் அச்சு மாறாது, யோனிகள் மாறும் என்ற கொள்கை, அதை இவர்கள் மறுத்து காட்டுகிறார்கள். இரண்டாவது பகுதியிலே உயிர்கள் அச்சு மாறும் என்பதற்கு உதாரணம். முதல் அச்சு மாறாது என்று சொன்னவர்களை மறுத்தால் அதுக்கு பிறகு என்ன சொல்ல வேண்டும்? அச்சு மாறும் என்பதுதான் அவர்கள் சொல்ல வருவது. அச்சு மாறும் என்பதற்கு உதாரணம் காட்ட வேண்டும். அப்பதான் அந்த கருத்து சரியாக இருக்கின்றபடியால் அடுத்த பகுதியிலே அச்சு மாறும் என்பதற்கான உதாரணத்தை சொல்லுகிறார்கள். அதுக்கு மூன்றாவது பகுதியிலே யோனியும் அச்சும் மாறும் என்பதற்கு உதாரணம். அப்ப இவர்களுடைய கொள்கை என்ன? முதலிலேயே அவர்கள் யோனி மாறும் அச்சு மாறாது என்றார்கள். இவர்கள் அதை மறுத்து இல்லை அச்சும் மாறும் என்றார்கள். அச்சு மாறும் என்பதற்கு உதாரணம் சொன்னார்கள். பிறகு அப்ப இவர்களுடைய முடிவின்படி அச்சு மாறும் என்று நிறுவிவிட்டால் யோனி மாறும் என்பது ஏற்கனவே அவர்கள் கொள்கையாகவும் இருக்கிறது, அதை இவர்கள் ஆமோதித்திருக்கிறார்கள். ஆகவே முடிவென்ன? யோனியும் மாறும் அச்சும் மாறும். இந்த ரெண்டும் மாறும் என்பதற்கு இவர்கள் நிறுவனங்கள் சொல்லுகிறார்கள். யோனியும் அச்சும் மாறும் என்பதற்கு உதாரணம் காட்டி அதை நிறுவுகிறார்கள். அதுதான் அடுத்த பகுதி. அடுத்தது யோனியும் அச்சும் முதல்வன் விதிப்படி மாறும். யோனியும் அச்சும் மாறுவது நாம் நினைச்சு மாறுவதில்லை, இறைவன் அல்லது கண்மத்தினாலும் மட்டும் மாறுவதும் இல்லை. இறைவன் விதிக்கத்தான் யோனியும் அச்சும் மாறும் என்கின்றதை நிறுவப் போகிறார்கள். ஆகவே தனுக்களின் இயல்பு என்பதை இரண்டாக பிரித்து அந்த ரெண்டிலே முதலாவதை 4ஆக பிரித்துக் கொள்கிறார். அந்த 4 பகுதியும் இப்பொழுது படிக்கப் போகிறோம். இனி அடுத்த பாட்டுக்குள்ளே நுழைகிறோம். பாடல் எண் 131. பாடல் தலைப்பு உயிர்கள் அச்சு மாறாது என்னும் கொள்கை. சங்கமத் தாவரங்கள் தம் தம் கன்மத்துக்கு இடா அங்கு ஒரு யோனி மாறும் அச்சு மாறாது இங்கு எண்ணின் இங்கு மானுடர் இயற்றும் புண்ணியத்து இன்ப ஈட்டம் அங்கு வான் சுரர்களாயோ நரர்களாய அருந்துவாரோ. பொருளுரை. சங்கமம் தாவரங்கள் தத்தம் கன்மத்துக்கு ஈடா, சரமும் அச்சரமும் எனப்படும் உயிர்கள் தங்கள் தங்கள் கன்மத்துக்கு ஈடாக சரம் அசரம், அதாலதான் இந்த உலகத்துக்கு சராசரம் என்று பெயர் வந்தது. அசையும் பொருட்களும், சரம் என்றால் அசையும் பொருட்கள், அசரம் என்றால் அசையாத பொருட்கள், இவை கூடியதுதான் இந்த உலகம். அசையும் பொருட்கள் அசையாத பொருட்கள் என்பவை கூடியதுதான் இவ்வுலகம். அதனால் அசையும் பொருட்களை சரம் என்றும் அசையாத பொருட்களை அசரம் என்றும் சொல்வார்கள். இது ரெண்டும் கூடினபடியால் தான் இந்த உலகத்துக்கு சராசரம், அண்ட சராசரங்களும் என்று நாங்கள் சொல்லுகிறது. சராசரம் என்றால் அசையும் அசையாத பொருட்கள் கூடிய இடம் என்று அர்த்தம். படிங்கள். சரமும் அசரமும் எனப்படும் உயிர்கள் தங்கள் தங்கள் கன்மத்துக்கு ஈடாக அங்கு உரு யோனி மாறும்.
அவ்வப்பிறவியிலே உடம்பாகிய யோனி மாறி பிறக்கும். இங்கு அச்சு மாறு. இது இவர் சொல்லுகிற கொள்கை அல்ல, மாற்று சமயத்தவர்கள் சொல்லுகிற குறை. உடம்பு மாறும் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். கண்மத்துக்கு ஈடாக உடம்புகள் மாறி மாறி தோன்றும் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். இங்கு அச்சு மாறாது என்னின் இங்கனம் மாறி பிறக்கும் இடத்து அச்சு மாறாது பிறக்கும் என்று சொல்லின். யோனி மாறுமே தவிர அச்சு மாறாது. உடம்புகள் மாறிக்கொண்டு மனிதனா பிறந்து விட்டால் எனக்கு பல வகையான மனித உடம்பு கிடைக்குமே தவிர நான் விலங்காக பிறக்க மாட்டேன் அல்லது நான் தேவராக மாற மாட்டேன் என்று சொல்வது அவர்கள் கொள்கை. உடம்புகள் மாறும், யோனிகள் மாறும், அச்சு மாறாது. அப்படி நீ சொல்வது உண்மையானால் என்று வந்து நிப்பாட்டுகிறார். இங்கு மானுடர் இயற்றும் புண்ணியத்து இன்ப ஈட்டம். இவ்வுலகத்திலே மானுடர் செய்யும் புண்ணியத்தின் பயனாகிய இன்ப மிகுதியை அங்கு வான் சுரர்களாயோ நரகர்களாயோ அருந்துவார். அந்த ஸ்வர்க்கத்திலே தேவர்களாயோ மானுடராயோ அனுபவிப்பார். அதாவது அந்த வசன திருப்பி வாசியுங்கள். இவ்வுலகத்திலே மானுடர் இயற்றும் செய்யும் உலகத்திலே மானுடர் செய்யும் புண்ணியத்தின் பயனாகிய இன்ப மிகுதியை அந்த ஸ்வர்க்கத்தை மட்டும் வைத்துக் கொண்டு சொல்லுகிறார். புண்ணியத்தின் பயனாகிய இன்ப மிகுதி. புண்ணியத்தின் பயனுக்கு இந்த உலகத்திலே நமக்கு இன்பம் கிடைக்கிறது. அது என்ன, நாம் செய்த நல்வினை தீவினை கேட்ப முற்பிறவிகளிலே அது பாவ புண்ணியமாகி அந்த புண்ணியத்துக்கேற்ப இன்பம் கிடைக்கிறது. ஒரு அளவுக்கு அதிகமான இன்பம் வெளிப்பட வேண்டிய காலத்திலே தான் நாம் சொர்க்கத்துக்கு போய் தனியே இன்பத்தை அனுபவிக்கிறோம் என்பது கொள்கை. அந்த இன்ப மிகுதியை வாசியுங்கள். புண்ணியத்தினாகிய இன்ப மிகுதியை அந்த ஸ்வர்க்கத்திலே தேவர்களாயோ மானுடராயோ அனுபவிப்பார். இவர் கேள்வி கேட்கிறார். அந்த சொர்க்கத்திலே அப்ப நீ அச்சு மாறாது என்று சொல்கிறாய். இவருடைய தர்க்க அறிவினுடைய நுட்பத்தை பார்க்க வேண்டும். அச்சு மாறாது என்றால் மனிதனா பிறந்தால் மனிதன் தான், தேவனா பிறந்தால் தேவன் தான், நரகனா பிறந்தால் நரகன் தான். இது இவர்கள் நரகத்துக்குள்ளே பல வகை பிறவி பிறக்கலாம் நரகராக. இவர் கேட்கிறார், சரி நீ சொல்றது அப்படியே வைத்துக் கொள்வோம், அச்சு மாறாது என்று வைத்துக் கொள்வோம். கர்மவினை பயனாக ஒருவன் நல்வினைகளை நிறைய செய்து விடுகிறான், புண்ணியம் நிறைய சேர்ந்து விடுகிறது. அப்போ இந்த உலகத்திலே தோன்றினால் அதனுடைய ஒரு பகுதி தான் அனுபவிக்கலாம். மீதி அனுபவிக்க வேண்டிய பக்குவப்பட்ட வினைகள், புண்ணிய வினைகள் நிறைய வந்து விட்டன. அப்போ அவன் சொர்க்கத்துக்கு போய் அனுபவிப்பான் என்று நாங்கள் சொல்லுகிறோம், இவர்களும் சொல்லுகிறார்கள். இங்கே புண்ணிய அனுபவங்களை சொர்க்கத்திலே போய் பெறுவோம் என்று இவர்களும் சொல்லுகிறார்கள். யார்? இந்த கொள்கையாளர்கள். இவர் கேள்வி கேட்கிறார், சரி புண்ணியத்தினுடைய மிகுதியை அனுபவிக்க சொர்க்கத்துக்கு போவார்கள் என்றால் எப்படி போவார்கள்? இந்த மனித உடம்போடு சொர்க்கத்துக்குள்ளே போய் இன்பம் அனுபவிப்பார்களா, அல்லது சொர்க்கத்துக்கு என்று இருக்கக்கூடிய அந்த உடம்பு இருக்கிறதே பூதசார உடம்பு, அந்த உடம்பை பெற்று போவார்களா? அதுபோல பாவ மிகுதி வந்து விட்டால் பாவ மிகுதியை நரகத்திலே போய் அனுபவிக்கிறார்கள் என்றால் இந்த உடம்போடு பூத பரிணாம உடம்போடு போய் அனுபவிப்பார்களா, அல்லது பூத உடம்போடு போய் அனுபவிப்பார்களா என்று கேள்வி கேட்டுவிட்டு விடை சொல்ல தொடங்குகிறார். படிச்சிருங்க. சரமும் அச்சரமும் எனப்படும் உயிர்கள் தங்கள் தங்கள் கன்மத்துக்கு ஈடாக அவ்வப்பிறவியிலே உடம்பாகிய யோனி மாறி பிறக்கும். இங்கனம் மாறி பிறக்கும் இடத்து அச்சு மாறாது பிறக்கும் என்று சொல்லின். இவ்வுலகத்திலே மானுடர் செய்யும் புண்ணியத்தின் பயனாகிய இன்ப மிகுதியை அந்த ஸ்வர்க்கத்திலே தேவர்களாயோ மானுடராயோ அனுபவிப்பார். நீ நீதியான இன்பம் சொர்க்கத்தையும் நீ ஒத்துக்கொள்கிறாய், சொர்க்க அனுபவத்தையும் ஒத்துக்கொள்கிறாய். இப்ப அச்சு மாறாது என்கிறாய். இப்ப கேள்வி என்னவென்றால், அப்ப அச்சு மாறாது என்றால் இந்த மனிதன் செய்த நல்வினை பயனை இப்படியே இந்த உடம்போடு போய் சொர்க்கத்திலே அனுபவிப்பானா? இந்த தத்துவங்களுக்கு எல்லாம் இப்போ பெருமறிஞர், இவர்களை விட பெருமறிஞர்கள், மெய்கண்டதேவரை, சிறு அறிஞர் அருணந்தி சிவாச்சாரியாரை விட பெரிய அறிஞர்கள் இப்போது நம்மோடு வாழ்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சொர்க்கம் என்பது இந்த உலகத்திலே அனுபவிக்கிற சந்தோஷம்தான் சொர்க்கம், உலகத்திலே அனுபவிக்கிற துன்பம் தான் நரகம் என்று தத்துவவாதிகள் போல விளக்கம் சொல்லுகிறார்கள். அவரிடமிருந்து இந்த தப்பி வருவதற்கு இறைவனுடைய கருணை நமக்கு வேணும். இது
அனுபவபூர்வமாக உணர்ந்து அறிவுபூர்வமாக இறைவனால் உணர்த்தப்பட்டு சொல்லப்பட்ட நூல்கள். இது நீ உனக்கு நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வாழ்க்கை அமைந்து விட்டு அது சொர்க்கம் என்று சொல்லிக்கொள். அது இப்ப அமிர்தம் போல உணவு இருக்கிறது என்றால் உணவு அமிர்தமா? அது ஒரு வார்த்தைக்கு சொல்வது. அது போல சொர்க்கம் போல வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் வாழ்க்கை சொர்க்கம் இல்லை, அது வேறொரு இடம். அந்த இடத்தை அதுதான் இவர்கள் சொல்லுகிறது. அது இவர்களும் எதிராளிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள். சொர்க்கத்திலே ஒன்று இருக்கிறது, சொர்க்க அனுபவம் ஒன்று இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அச்சு மாறாது என்கிறார்கள். அது தவறல்லவா? அச்சு மாறாது என்றால் அப்படியானால் இந்த உடம்போடு போயா சொர்க்க அனுபவம் பெறுவார்கள் என்று இவர் கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டு அவர்களுக்கு தடை உண்டாக்கி விட்டு பதில் சொல்ல தொடங்குகிறார். குறிப்புரை. முதல் குறிப்பு, சங்கமம் சரம் இயங்கியற் பொருள். சங்கமம் என்பதுதான் சரம். அதாவது உங்களுக்கு தெரியும், தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்றார் மணிவாசகர். மார்கழின்றதையோ என்னவோ தெரியவில்லை, மணிவாசகர் அடிக்கடி வந்து போகிறார். தாவர சங்கம் என்றால் அசையாத உயிர்களுக்கு தாவரம் என்று பெயர். சரம் என்றது அசையாத பொருட்கள் அனைத்தையும் சொல்லுகிறது. தாவரம் என்பது உயிர்தான், ஆனால் அசையாது. இப்ப தாவரங்கள் அந்த பெயர் வந்தது அதனால்தான். இப்ப நாங்கள் தாவரம் என்று சொல்லுகிறோமே, அதுக்கு உயிர் உண்டு, ஆனால் இடம்பெயர்வு இல்லை. சங்கமம் என்கின்ற உயிர் என்று சொல்லப்படுகிற உயிர்களுக்கு இடப்பெயர் உண்டு. நாங்கள் எல்லாம் சங்கமத்துக்குள்ளே அடங்குகிறவர்கள். அதைத்தான் இங்கே சங்கமம் என்றால் என்ன என்பதை விளங்கப்படுத்துகிறார். சங்கமம் சரம் இயங்கியற் பொருள், தாவரம் அச்சரம் இயங்கும் தன்மை இல்லாத பொருள், மரம் முதலியன. இதெல்லாம் நாங்கள் தத்துவம் படிச்சு ஒரு பயனும் இல்லை என்று கூட வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த சொற்கள் பொருள்கள் இது விளங்குகிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இதனால் சும்மா தாவர சங்கமத்தை சொல்லிவிட்டு போனோம். இப்போ அதனுடைய அடிப்படை விளங்குகிறது. இயங்குகிற பொருள், இயங்காத பொருள், இதைத்தான் தாவரம் சங்கமம் என்று சொல்கிறார்கள். சரம் அசரம் என்றும் சொல்கிறார்கள். இரண்டாம் குறிப்பு, உரு யோனி மாறும் அச்சு மாறாது. மீமாம்சகரில் ஒரு சாரார் சீவர்கள் பிறந்திருக்கும் போது சரீரங்கள் மாறும், அச்சு மாறாது என்பர். பிறந்து இறக்கும் போது. எழுத்து பிழையா இருக்குங்க, நான் மாத்திக்கிறேங்க. பிறந்து இறக்கும் பொழுது சரீரங்கள் மாறும், அச்சு மாறாது என்பர். அச்சு மாறாது என்பது தேவர் முதலிய 7 வகை பிறப்புகளுள் அடங்கிய உயிர்கள் அவ்வப்பிறப்பிலே பிறப்பதன்றி தேவர் மனிதராயும் மனிதர் தேவராயும் இவ்வாறு மாறி பிறத்தல் கூடாது என்பது. அச்சு என்றால் மூலரூபம். மூலரூபம் என்றால் அந்த உயிர் இந்த அச்சுக்குள்ளே போய் பொருந்திவிடும். இந்த அச்சுக்குள்ளே பொருந்தி விட்டால் அடுத்த அச்சுக்கு போகாது. உங்களுக்கு அதாவது அது என்ன சொல்வது, உங்களுக்கு இந்த கட்டிடங்கள் கட்டுகிற பொழுது இந்த கல்லறிவார்கள். கல்லறிகிற பொழுது அச்சுன்னு ஒன்று இருக்கிறது. அந்த அச்சுக்குள்ளே தான் இந்த கான்கிரீட் போட்டு அடைஞ்சு விட்டால் அந்த கல்லு, பிறகு அந்த இரும்பை தூக்குவார்கள், அந்த கல்லு வரும். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு அச்சு கொடுக்கப்படுகிறது, இந்த வடிவத்துக்கான அச்சு. இவர்களுடைய அந்த கல்லினுடைய வடிவங்கள் மாறிக்கொண்டு போகும். இதை விட அச்சு தான். அந்த கல்லு என்றால் கல்லு தான், அதுக்கு பிறகு அதுல வேற அச்சு வராது என்பது மீமாம்சர்களுடைய கொள்கையா. அதை இவர்கள் மறக்கிறார்கள். படியுங்கள், அதை திருப்பி படியுங்கள். உரு யோனி மாறும் அச்சு மாறாது. மீமாம்சகரில் ஒரு சாரார் சீவர்கள் பிறந்திறக்கும் பொழுது சரீரங்கள் மாறும், அச்சு மாறாது என்பர். அச்சு மாறாது என்பது தேவர் முதலிய 7 வகை பிறப்புகளுள் அடங்கிய உயிர்கள் அவ்வப்பிறப்பிலே பிறப்பதன்றி தேவர் மனிதராயும் மனிதர் தேவராயும் இவ்வாறு மாறி பிறத்தல் கூடாது என்பது. பிறப்புகளிலே 7 வகையான பிறப்புகள் உண்டு. அதுதான் இந்த 7 வகை பிறப்பு என்று சொல்வது. நாம் கல்வி அப்படின்னா 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழிபுறங்கா பண்புடை மக்களை பெறின் என்று குரல் படிச்சிருக்கிறோம். ஒருமையில் தாம் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து என்கிறோம். ஆகவே 7 வகையான பிறப்புண்டு என்கிறார்கள்.
எனக்கு இப்போதைக்கு மனிதரிலே நினைப்பு வருவது தேவர், நரகர், மனிதர், விலங்கு என்ற 4 வருகிறது. மற்றம் என்ன என்பதை குருவிடம் கேட்டறிவீர்களாக. 7 வகை பிறப்பு அதை புத்த நூல்களிலே உண்டு. நான் விளையாட்டாக சொன்னேன். அதில் தட்டிவிட்டா இப்ப சுகமாக வருகிறது, பிழையாகவும் வருகிறது அவ்வப்போது. ஆகவே முழுவதும் நம்பாமல் படியுங்கள். 7 வகையான பிறப்புண்டு என்கிறார்கள். அச்சு என்பது மூலரூபம். மூலரூபம் என்றால் என்னவென்றால், இப்ப நாம் ஒரு பிறவிக்குள்ளே வந்துவிட்டால் அதுதான் நம்முடைய மூல வடிவம். அடுத்த பிறப்புக்கு போனால் பிறகு விலங்குதான். 7ஆக பிரித்ததற்கு காரணமே மூல ரூபத்தை வைத்துத்தான் 7ஆக பிரிக்கிறார்கள். ஆகவே அதனைத்தான் அச்சு என்று சொல்லுகிறார்கள் என்கிறார். பொழிப்புரை. உயிர்களின் வினைக்கு ஈடாக பிறவிகள் தோறும் சரீரங்கள் மாறும் அன்றி அச்சு மாறாது எனின் புண்ணிய பாவங்களின் பயனை அனுபவிப்பது எப்படி? அச்சு மாறாது என்று சொன்னால் புண்ணிய பாவங்களை எப்படி அனுபவிப்பது என்று கேள்வி எழுப்புகிறார். புண்ணிய பாவங்களை அனுபவிக்கிற பொழுது அச்சு மாறாது என்றால் அப்போ சொர்க்க அனுபவம் உண்டு என்கிறான் அவனும், நரக அனுபவம் உண்டு என்கிறான் அவனும். அப்ப அந்த அனுபவத்தை எப்படி பெறுவது? அச்சு மாறாது என்றால் எப்படி நீ அந்த அனுபவத்தை பெறுவாய் என்று கேள்வி கேட்டு தடை உண்டாக்குகிட்டு அதற்கு விடை சொல்கிறார். பாடல் 131 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு உயிர்கள் அச்சு மாறாது என்னும் கொள்கை. சங்கமத் தாவரங்கள் தம் தம் கண்மத்துக்கு ஈடா அங்கு உரு யோனி மாறும் அச்சு மாறாது இங்கு எண்ணின் இங்கு மானுடர் இயற்றும் புண்ணியத்து இன்ப ஈட்டம் அங்கு வான் சுரர்களாயோ நரர்களாய் அருந்துவாரோ. பொழிப்புரை. உயிர்களின் வினைக்கு ஈடாக பிறவிகள் தோறும் சரீரங்கள் மாறும் அன்றி அச்சு மாறாது எனின் புண்ணிய பாவங்களின் பயனை அனுபவிப்பது எப்படி? பாடலுக்கு சித்தாந்திகள் கொள்கையை விட மீமாஞ்சர்கள் கொள்கை பிடிக்கிறது நமக்கெல்லாம். ஏனென்றால் மனிதராக பிறந்து விட்டால் இனி விலங்காக வார வாய்ப்பில்லை என்றால் நமக்கு அதுல ஒரு சந்தோஷம் வரத்தான் பார்க்கிறது. சித்தாந்திகள் ஒரு பக்கம் கிடக்கட்டும், நாம் மீமாஞ்சர்கள் கொள்கையை கடைபிடிப்போம். என்றால் நான் மனிதனாக பிறந்தால் இனி, அதாவது ப்ரமோஷன் 9ஆம் வகுப்புக்கு போனால் 8ஆம் வகுப்புக்கு வருகிற வாய்ப்பில்லை என்பது அவர்கள் கொள்கை, மீமாஞ்சகர்கள் கொள்கை. இப்ப எல்லாம் பெரும்பாலும் இந்த பள்ளிக்கூடங்கள்லையும் ப்ரமோஷன் தான். அப்படியே 8லிருந்து 8ஆம் பிள்ளை நிக்க வைப்பார்களே தவிர 7ஆம் வகுப்புக்கு இறக்கமா. முந்தின காலத்துல இறக்குற முறையும் இருந்தது என்கிறார்கள். ஏதோ டி ப்ரமோஷனோ என்னமோ சொல்லுவார்கள், கீழே இறக்கி வர்றது. அது சித்தாந்த கொள்கை. இப்ப எல்லாம் அந்த பள்ளிக்கூடங்கள்லயும் மீமாஞ்ச கொள்கை தான். நின்றா அதுல இல்ல அப்படியே போறதுதான். அதுல பல வகமான இருக்கலாமே தவிர இறங்கு அச்சு என்பது அதே அச்சு தான். 10ஆம் வகுப்புக்கு போகவும் முடியாது, 8ஆம் வகுப்புக்கு இறங்கவும் முடியாது என்பது இவர்கள் கொள்கை. இவர்கள் இல்லை என்பது மறுக்கிறார்கள். அப்போ அதை மறுக்கிறதுக்காக கேள்வி கேட்கிறார்கள். சரி, அப்ப புண்ணியத்தின் பயனாக சொர்க்கம் பெறும் என்று சொல்கிறாய, சொர்க்க அனுபவத்தை எந்த உடம்போ எந்த அச்சோடு இவன் போய் அனுபவிப்பான் என்று கேள்வி கேட்டு இப்பொழுது பதில் சொல்ல தொடங்குகிறார். பாடல் 132 மறுப்பு. நரர்களாய் துய்ப்பர் எண்ணில் நரர்பதி சுரருலோகம். சுரர்களாய் துய்ப்பர் எண்ணில் சொன்ன அவ்வச்சு அழியுமாகும். சுரர்களாய் பலன்கள் துய்த்து தாம் இங்கு தோன்றும் போது நரர்களாய் பிறப்பர் ஞாலத் தமரராய் நன்னிடாரே. பாட்டு இந்த கருத்தையும் பாட்டுக்குள்ள சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் இப்ப பாட்டுக்குள்ளே உண்மையா விரிவாக பாட்டுக்குள்ள போய் படிப்பதில்லை, கருத்தை தான் படித்துக் கொண்டு வருகிறோம். இதையும் கவிதையாக சொல்ல முடிந்திருக்கிறது. அது ஒரு ஆச்சரியம்தான். படியுங்கள், பொருளை படியுங்கள். பொருளுரை. சுரர்லோகம் நரர்களாய் துய்ப்பர் எண்ணின் ஸ்வர்கலோகத்திலே மானுட வடிவாகி அனுபவிப்பர் எண்ணின் நரர்பதி அது பூலோகமேயாம். அதாவது இப்ப நான் கேள்வி கேட்ட உடனே அப்படியானால் அச்சு மாறாது என்று சொல்கிறாயே, அப்ப சொர்க்க அனுபவத்தை எப்படி அனுபவிக்கலாம் என்றால், அவன் சில பேர் கேள்வி கேட்ட உடனே சும்மா ஒரு பதில் சொல்லுவான். இந்த பட்டிமன்றங்கள் வழக்காடு மன்றங்கள்ல பார்த்தா தெரியும். அது சரியா விளையான்றதை விளங்க மாட்டான்.
அதாவது இப்படி இது சரியா விளையாண்டு நடுவர் கேட்டா சரிதான் சார். அது ஒரு சும்மா ஒரு ஏதோ ஒரு பதில் சொல்லி விட்டாராம் அவர். இவனும் இப்ப அவர்கள் கேட்டார்கள், அப்ப சொர்க்கத்தை போய் எந்த உடம்போடு அனுபவிப்பார் என்றுதான் இப்ப அந்த முதல் பாட்டில கேட்டி முடித்தார். சொர்க்க அனுபவம் என்றால் சொர்க்க அனுபவத்தை எந்த உடம்போடு அனுபவிப்பார், அச்சு மாறாது என்கிறாயே என்று சொன்னோடனே இவன் சொல்லியிருப்பான் போல இருக்கு, சொர்க்கத்தை மனித உடம்போடு தான் போய் அனுபவிப்பார் என்று சொல்லியிருப்பான் போல இருக்கிறது. இவர் சொல்லுகிறார், மனித உடம்பான அனுபவம் பெறுவதற்கு தான் பூமி, அது நமக்கு தெரியும். அப்ப சொர்க்க அனுபவம், சொர்க்கத்துக்கும் மனித உடம்போடு போனால் பிறகு என்ன சொர்க்கம், அதுவும் பூமி தானே. இந்த உடம்போடு போய்தான் 1000 பேர் அங்க நிற்கிறான், அந்த அனுபவத்தை அனுபவம். அது மாதிரி நரகத்துக்கும் இந்த உடம்போடு போறாண்டா அப்ப பிறகு என்ன நரகம். இந்த உடம்பு இருக்கிறது பூமியானால் அந்த உடம்பு இருக்கிறது, அந்த உடம்போடு அங்க போனால் அதுவும் பூமி தான். ஆகவே நீ பிறகு என்ன சொர்க்க நரகம் என்று எப்படி பிரிக்கிறாய்? பூமியில இருக்கிற உடம்போடு அங்கேயும் இருக்கிறார்கள் என்றால் அதுவும் சொர்க்கம் பூமி என்று எடுத்துக்கொள்ளேன் என்று கேட்கிறார்கள். இங்கே நரர்பதி என்பது, நரர் என்பது மனிதர்களை குறிக்கிற சொல், நரகரை குறிக்கிற சொல் என்று எடுத்து விடப்படாது. நரர்பதி என்றால் மனிதர்களாகிய நரர்கள் வாழ்கிற பதியாக ஆகிவிடுமே. சொர்க்கத்தை இந்த உடம்போடு அனுபவிக்கலாம் என்றால் அதுவும் நரர்பதி ஆகிவிடுமே என்றால் மனிதர்கள் வாழ்கிற இடமாக மாறிவிடுமே என்று கேள்வி கேட்டு அவர்களை மடக்குகிறார். படிங்க. சுரர்களாய் தொய்ப்பர் எண்ணின் தேவர்களாகி அனுபவிப்பர் எண்ணின் சொன்ன அச்சு அழியும் ஆகும். நீ அழியாதென்று சொல்லிய அச்சு அழிவது உடைத்தான் ஆதலின். அப்ப உடனே இவர்கள் இந்த கேள்வி கேட்டார்களா? அவ அங்க போல இந்த உடம்போட அங்க போலாம் என்றால் அதுவும் பூமி தான், இந்த உலக நரகத்துக்கு போலாம் என்றால் அதுவும் பூமி தான் இப்படின்னு சொன்னோடனே அவர்கள் சொன்னார்கள் போல இருக்கிறது, இல்ல போகிற பொழுது அது உடம்பு மாறித்தான் போகும் என்று. தற்கதுக்கு மேல போக முடியாமனோ இல்ல அது உடம்பு மாறும், அங்க தேவர்களா போய் தான் அனுபவிக்கலாம். நிப்பாட்டப்பா, அப்ப தேவர்களாக போய்தான் மாறும்டா என்ன அர்த்தம்? அச்சு மாறுகிறது என்று அர்த்தம். ஆகவே அச்சு மாறாது என்று நீ சொல்லப்படாது, அச்சு மாறித்தான். அங்க போய் சொர்க்கத்துக்கு போய் அனுபவிப்பதற்கு தேவராகத்தான் போக வேண்டுமாக இருந்தால் அச்சு மாறும் என்று இவர் அதை நிறுவுகிறார். தேவர்களாகி அனுபவிப்பர் எனின் நீ அழியாதென்று சொல்லிய அச்சு அழிவது உடைத்தாம் ஆதலின். சுரர்களாய் பலன்கள் தூய்த்து தேவர்களாய் பயன்களை அனுபவித்து தொலைத்து தாம் இங்கு தோன்றும் போது தாம் மீளவும் இவ்வுலகத்திலே தோன்றும் பொழுது நரர்களாய் பிறப்பர், மானுட வடிவாய் பிறப்பர். நரர்களாய் பிறப்பர், நரர்களாய் பிறப்பர், மானுட வடிவாய் பிறப்பர். அமரராய் ஞாலத்து நன்னிடார், தேவராய் இவ்வுலகத்தின் கண்ணே பொருந்திடார். அங்க போய் வினை முடிஞ்சது, நல்வினை முடிந்தது, சரி சொர்க்கத்துக்கு போய்விட்டாய். அங்கே போகிற பொழுது அந்த சொர்க்கத்துக்கு போகின்றால் அந்த தேவ உடம்பு தான் வேண்டும். அப்படி அங்கே போகிற பொழுது தேவர் உடம்பு தான் என்றால் அச்சு மாறி போச்சு. அங்கே வினைகள் முடிந்து விட்டது, நல்வினைகள் முடிந்து விட்டது, திருப்பி பூமிக்கு வர வேண்டும். தேவர்களாகவே வர முடியாது. அவர்கள் இங்கே வர்றதா எப்படி வர வேண்டும்? மனித உடம்போடு வர வேண்டும். அப்படி மனித உடம்போடு வர்றா தேவர் உடம்புல இருந்து மனிதர் உடம்பு அச்சு மாறி போச்சு. இங்க இருந்து ப்ரொமோஷனும் வருகிறது, அங்கிருந்து டிப்ரமோஷனும் வருகிறது. ஆகவே இந்த அச்சு மாறும் என்ற கொள்கையை நீ மறுப்பதிலே பிரயோசனம் இல்லை. யோனி மாறுவது போல, உடம்புகள் பலவாக தோன்றுவது போல அச்சும் மாறி மாறி கிடைக்கும் என்று சொல்லுகிறார். பொழிப்பா படிச்சிருங்க. சொர்க்கலோகத்திலே மானுட வடிவாகி அனுபவிப்பவர் எனின் அது பூலோகமேயாம். தேவர்களாகி அனுபவிப்பர் எனின் நீ அழியாது என்று சொல்லிய அச்சு அழிவது உடைத்தாம் ஆதலின். தேவர்களாய் பயன்களை அனுபவித்து தொலைத்து தாம் மீளவும் இவ்வுலகத்திலே தோன்றும் பொழுது மானுட வடிவாய் பிறப்பர், தேவராய் இவ்வுலகத்தின் கண்ணே பொருந்திடார். பொழிப்புரை. புண்ணிய பயனை சொர்க்கத்திலே தேவர்களாய் இருந்தே அனுபவிக்க வேண்டுதலாலும் இவ்வுலகத்திலே மனிதராய் இருந்து அனுபவிக்க வேண்டுதலாலும் அச்சு மாறுதல் உண்டென்பது இனிது விளங்கும். என்பது உயிர்களினுடைய அடிப்படை வடிவம். அது 7 வகையாக பிரிக்கப்பட்டு இதிலே ஏற்றமும் வரலாம், இறக்கமும் வரலாம்.
மனிதராக வந்து விட்டோம். ஆகவே இனி அதுதான் நமக்கு வடிவம் என்று நினைத்து விடாதே என்பதுதான் இவர்கள் சொல்லுகிற அடிப்படை தத்துவம். இந்த தத்துவத்தை மாற்றார் கொள்கைக்கு மறுப்பு சொல்வதன் மூலம் நிறுவுகிறார். மீமாஞ்சகர்களுக்கு மறுப்பு சொல்வதல்ல நோக்கம், அவர்களுக்கு மறுப்பு சொல்வதோடு நமக்கு சித்தாந்திகளுக்கு உண்மையை அடிப்படை உண்மையை விளங்கப்படுத்துகிறார். உயிர்கள் அனுபவத்தின் போது அச்சு மாறியும் அனுபவிக்கும், யோனி மாறியும் அனுபவிக்கும். பாடல் 132 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு உயிர்கள் அச்சு மாறாது என்னும் கொள்கைக்கு மறுப்பு. நரர்களாய் துய்ப்பர் என்னில் நரர்பதி சுரருலோகம், சுரர்களாய் துய்ப்பர் என்னில் சொன்ன அவ்வச்சழியுமாகும். சுரர்களாய் பலன்கள் துய்த்து தாம் இங்கு தோன்றும் போது நரர்களாய் பிறப்பர் ஞாலத்து அமரராய் நன்னிடாரே. பொழிப்புரை. புண்ணிய பயனை சொர்க்கத்திலே தேவர்களாய் இருந்தே அனுபவிக்க வேண்டுதலாலும் இவ்வுலகத்திலே மனிதராய் இருந்து அனுபவிக்க வேண்டுதலாலும் அச்சு மாறுதல் உண்டு என்பது இனிது விளங்கும். ஆகவே சித்தாந்திகளாகிய நீங்கள் சித்தாந்தத்தை படிக்க தொடங்கினபடியால் சித்தாந்திகள் இந்த 2 உண்மையும் விளங்க வேண்டும். இந்த உலகத்திலே இந்த வடிவத்தோடு பிறந்து விட்டோம். ஆகவே இந்த வடிவங்கள் மாறும். பிறந்து இறக்கிற பொழுது வடிவங்கள் மாறும். அதுக்கு யோனி மாற்றம் என்று பெயர். ஆகவே இந்த பிறவியிலே நான் பிறந்த வடிவம் எனக்கு திருப்தி இல்லை என்றால், மேலும் மேலும் புண்ணியம் செய்தீர்கள் என்றால் அடுத்தடுத்த பிறவிகளிலே இன்னும் அழகான வடிவங்களோடு பிறக்கலாம். விஜய் மாதிரியும் அஜித் குமார் மாதிரியும் பிறக்க வேண்டும் என்றால் இன்னும் புண்ணியங்களை செய்ய வேண்டும். மேக்கப் போட்டு பிரயோஜனம் இல்லை. சில பேர் மேக்கப்பாலே யோனியை மாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு நிற்கும், பிறகு அழிஞ்சு போகும். பல அளவுக்கு அதிகமான மேக்கப் போட்ட பெண்களை முதுமையிலே பார்த்தால் அளவுக்கு அதிகமான அசிங்கமாக தோன்றுகிறார்கள். அது அவருடைய உடம்பை தோள்களை சுருங்க செய்து வந்துவிடும். ஆகவே அதனாலே மாற்ற முடியாது. உடம்பு மாற வேண்டுமானால் புண்ணியங்கள் செய்து மாறலாம். அதுபோல பாவங்கள் செய்தால் அச்சும் மாறிவிடும். மனிதனாக பிறந்த நீ அடுத்த பிறப்பிலே நாயாகவோ பன்றியாகவோ பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதே நமக்கு ஜெயிக்காத வைக்க போடுறோம் என்றால் அது வந்து விட்டால் என்ன செய்வது? பிறகு அதிலே பல பிறவிகள் எடுக்க வேண்டி வந்துவிடும், பல யோனிகள் அதிலே தோன்ற வேண்டி வந்துவிடும். ஆகவே என்னமோ இந்த ஸ்னேக் லேடர் விளையாடுற மாதிரி தட்டி 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 வந்து கொஞ்சம் மேல வந்துட்டோம். எங்க மனித பிறவிக்கு வந்து விட்டோம். கொஞ்சம் அப்படி அப்படி பிள்ளையா செஞ்சோம்னா பழையபடி பாம்பு உணர்ந்து விளையாக்கி விட்டுடும். ஆகவே மிக கவனமாக இந்த மனித பிறவி கிடைச்சது என்பது ஒரு பெரிய பேரு. ஏன் பேரு என்றால் மனித பிறவி பேரு என்று சொல்வதற்கு காரணம் சிந்திக்கத்தக்க பிறவி. நன்மை உண்டு, தீமை உண்டு. நன்மை செய்தால் பாவம் விளையும், தீமை செய்தால் பாவம் விளையும், நன்மை செய்தால் புண்ணியம் விளையும், பாவ புண்ணியங்கள் பிறகு இன்ப துன்பமாக விளையும். சித்தாந்தம் இப்படி சொல்கிறது, பதிபசி பாசம் என்கின்ற உண்மை என்று சொல்லுகிறது. இதெல்லாம் நமக்குத்தான் விளங்கும், நாய்க்கும் பூனைக்கும் விளங்காது. ஆகவே உள்ளதுக்குள்ளே பெட்டர் நாங்கள். இதில இருந்து அங்கால போக வேண்டுமே தவிர இறங்கிவிடக் கூடாது. இறங்காது என்று சொல்லிவிட்டால், அச்சு மாறாது என்று சொல்லிவிட்டால் நமக்கு துணி வந்துடாது. என்ன கூத்தாடினாலும் எப்படியும் மனுஷனாத்தான் பிறப்போம் என்று நினைப்போம். அப்படி இல்லை, திருப்பியும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அச்சும் மாறும், யோனியும் மாறும். பிறந்திறக்கிற பொழுது உயிர்களுக்கு கர்மத்துக்கு ஈடாக இவை 2ம் மாறுகிற வாய்ப்புண்டு என்பதை இன்றைக்கு படித்தோம். அச்சு மாறாமலும் யோனி மாறாமல் இருக்க முடியாது. அச்சு மாறாமல் இருப்பதற்கு இன்றிலிருந்து முயற்சி செய்வதென்று பிரமாணம் எடுத்துக்கொண்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.